கல்கடையை கொண்டு வந்துடுறேன். இல்லை, அவர் சரியாக தான் சொல்றாரு. வணக்கம், என் பேர் நித்யா, சங்கந்தலேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு வசதியும் இல்லை, ஆனால் மாநகராட்சி ஆக்கி வச்சுருக்காங்க. ஒரு பஸ் வசதி இல்லை, ஒரு ஸ்கூல் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு மாநகராட்சி. எங்களுக்கு பஞ்சாயத்து தான் வேணும், எங்களுக்கு மாநகராட்சி வேணும். நாங்கள் வசதி கம்மியாக இருக்கோம். இங்கே வந்து வரி எல்லாமே கூட்டி வச்சுருக்காங்க. அதான் ஒவ்வொரு கிராமத்தையும் மாநகராட்சி ஆக்கிறதுனால அந்த ஊரக வளர்ச்சி வேலை வாய்ப்பு போயிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி வரி கூடிரும். வரி கூடிச்சு, எல்லாரும் அன்னதாடு உழைக்கிறோம், ஆனால் வசதி கட்ட முடியலையே ரசீது. நான் வேணா அண்ணன் ஒன்று செய்கிறேன், மாநகராட்சியாக இருந்துட்டு போட்டோம், வசதி வாய்ப்பை பெருக்கிறேன். மாநகராட்சிக்கு என்ன வளர்ச்சி என்ன வசதி இருக்குமோ அதை உருவாக்கிடுவோம், அவ்வளோதானே. அப்படி பண்ணிடுவோம். அது கொடுத்துருவோம். அதெல்லாம் சம்பளம்லாம் அவர் சொல்றாரு, வேலை வாய்ப்பை கொடுத்துருங்க. அண்ணே வணக்கம். சம்பளத்தை அதிகம் கொடுத்துருங்கன்னு கொய்யாமே. சம்பளம் அதிகமாக கொடுக்க முடியாது, காசு இல்லை நம்மகிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட. வேலை தந்துடுறேன் மகன், உரிய சம்பளம் தாரேன், பிள்ளைகளை நானே படிக்க வச்சிடறேன், உடம்பு முடியல நல்லா வைத்தியம் பார்த்துறேன், குடிக்க தண்ணி தந்துடுறேன், காசு இல்லாமல். அப்போ செலவு மிச்சம். பிள்ளைகளை 3 வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிடணும், அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிடணும். பிள்ளை என்ன படிக்கணும்னு அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது, எங்ககிட்ட தான் சொல்லணும். நான் டாக்டருக்கு படிப்பேன், நான் இன்ஜினியருக்கு படிப்பேன். அப்போ அரசாங்கம் படிக்க வைக்கும், 1 ரூபா காசு வாங்காது. ஏன்? பிள்ளைகள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் பிள்ளைகள், நாட்டின் செல்வங்கள். அவன்கிட்ட தான் நாட்டோட எதிர்காலம் இருக்கு. என் நாடு அறிவில் சிறந்த நாடுன்னு நான் உருவாக்கணும், ஆரோக்கியமான நாடுன்னு மாற்றணும், நோயாளிகளே இல்லை என் நாட்டில் அப்படின்னு நான் கொண்டு வரணும். அதுக்கு மருத்துவத்தை, கல்வியை கட்டணம் இல்லாமல் தாரேன். தண்ணி இல்லைன்னு என் தாய் சொல்லணும், தண்ணியை, தூய குடிநீரை நானே கொண்டாந்து ஊருக்கு கொண்டாந்து தந்துடுறேன். இது 3ஐயும் காசு இல்லாமல் தாரேன். மற்ற எதையும் காசு இல்லாமல் தரமாட்டேன். இலவசம்னு என்கிட்ட கேட்கவே கூடாது, தரமாட்டேன், இலவசம் தரமாட்டேன். வேற யாரு? ஒரு இறுதி கேள்வி, இது பொதுவான கேள்வினே. இந்த சங்கத்திரல் ஊருக்காரனா இல்லை, பொதுவாக காரைக்குடி தொகுதி சார்பான ஒரு கேள்வி, தனிப்பட்ட கேள்வி இல்லை. நம்ம வாதம் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் வட்டாரத்தில் அண்ணன் வந்து ஜெயிச்சு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் சென்னையில் அவங்க தலைமை பொறுப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு அங்கே ஒரு சென்னை மாதிரி மாநகரத்தில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு மீடியா சந்திப்பு எல்லாத்துலேயும் தான் இருக்கும். இந்த காரைக்குடி மக்களுக்கு வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் தொடர்ந்து இங்கே இருக்க வளர்ச்சி பணியாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும், இங்கே எந்த அளவுக்கு அவரோட செயல்பாடுகள் இங்கே இருக்கும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அப்படின்ற பொதுவான கேள்வி. காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் நான் வேலை செய்யணும்னா, காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் வேலை செய்யணுமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நான் வேலை செய்யணுமா, அதை நீங்கள் முடிவெடுக்கணும். நான் காரைக்குடிக்கானவன் அல்ல, உலகெங்கும் வாழுகிற 13 கோடி தமிழ் குடிக்கான மகன். அப்படிங்கும்போது நான் சிவகங்கையில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருந்தாலும், தமிழ்நாட்டில் என் கால் பதியாத மண்ணோ, நான் எந்த நாகப்பட்டினம் பிரச்சனை நான் நிற்பேன், ராமேஸ்வரம் பிரச்சனை, கன்னியாகுமரி பிரச்சனை, அங்கே மலையை வெட்டுறான், அங்கே மீனவனை சொல்கிறான், அங்கே தருமபுரியில் பிரச்சனை, அங்கே எங்கே இருந்தாலும் நான் போய் நிற்பேன், என் மக்கள் கூப்பிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் காரைக்குடிக்காரன், சிவகங்கைக்காரன் இல்லை, என் மகன், என் மண்ணுக்காரன், என் இனம் சார்ந்தவன், தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால தான் அவன் கூப்பிட்டு போகிறான். காரைக்குடிக்கு வேலை செய்கிறது இப்போ ஒவ்வொரு தலைவனும் அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானான்னு பாருங்க, அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா. இப்போ ஸ்டாலின் குளத்தூரில் வீடு இருக்குது, குளத்தூரில் ஓட்டு இருந்தால் தான் நிற்கும். ராகுல் காந்தி கேரளாவில் வந்து நின்று ஜெயிச்சார், கேரளாவில் ஓட்டும் வீடு இருக்கா என்ன? அப்படி கிடையாது. எங்கே இருந்தாலும் காரைக்குடி நான் இது வந்து வேலை செய்வேன். என்ன தேவை இருக்கோ, காலையில் வண்டி ஏறினேன்னா திருச்சி மதுரையிலேருந்து 1 மணி நேரத்தில் இங்கே வந்திருப்பேன், வந்து சந்திப்பேன். நான் ஒன்று கேட்குறேன், இங்கே இருந்த சிதம்பரம் ஐயாவும் அவர் மகனும், இங்கே இருந்த மாங்குடியும், இங்கே இருந்த மாங்குடியும் என்ன செஞ்சு இருங்க
என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். இவ்வளவு குறைகளை சொல்கிற அளவுக்கு தான் வச்சுருக்காங்களே ஒழிய அப்புறம் அது பேச்சில்ல. கடவுள் எங்கே இருக்கான்? கடவுள் எங்கே இருக்கான்? அவன் எப்படி எல்லாருக்கும் வந்து தருவானல்ல, எப்படி தருவான்? கடவுள் எங்கே இருக்கான்? எங்கேயோ இருக்கான். ஆனால் நீ கேட்குறதெல்லாம் கொடுப்பான். நம்புற இங்கே இருக்கிறவன் அண்ணன் வந்து செய்வேன் நம்ப மாட்டேன்னு. எப்படி இது கொடுமை?